அன்பு உள்ளங்களுக்கு இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் இறைச்சி பொரியல் செய்வோம். அதுவும் சிறிதளவு எண்ணெயிலேயே செய்வோம். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இறைச்சி பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: இறைச்சி, வெங்காயம், பெரிய வெங்காயம், விரும்பினா பெரிய வெங்காயம் போடலாம், பச்சை மிளகாய், தனி மிளகாய்த்தூள், உப்புத்தூள், நல்லெண்ணெய், கருவாத்தூள் வாசத்துக்கு, அது இதுவும் விரும்பினா போடும். இப்போ காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் இப்போ எண்ணெய் விடுறோம். எண்ணெய் அளவு வைப்பாங்க. இவ்வளோதான் நாங்கள் விடுற எண்ணெய். இறைச்சியை போட்டுட்டு இதில் கொட்டு உப்பை போட்டு நெருப்பை குறைஞ்ச தீயில விடுங்க. குறைஞ்ச தீயில 10 நிமிஷம் இப்படியே இருக்கும். வெங்காயங்களை தனி மிளகாய் உப்பும் கொஞ்சம் போட்டு அப்படியே கிளட்டி தட்டேன். பச்சை மிளகாய், சரி. இப்போ வேறு தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ இந்த இதில் பொரிக்கட்டு வாங்க போகுது. நாங்கள் முதல் விட்ட எண்ணெய் தான் இதில் இருக்குது. நல்ல மெல்லிய நெருப்பில் விடணும். மெல்லிய நெருப்பில் விட்டு மூடி இங்கே செய்யக்கில் இவ்வளோத்துக்கும் அடுப்பு ஸ்லோவிலேயே விடுவோம். சிக்கலான மெல்லிய நெருப்புலாம் செய்யணும். நாங்கள் விட்ட எண்ணெயை பார்த்தீங்களா அவ்வளோ விட்டுறாங்க. இப்போ பாருங்க, இறைச்சியை இது இருக்குல்ல, தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதில் மிச்சம் இருக்கு எண்ணெய் இருந்தால் மிச்சம் இருக்கிற எண்ணெய் எடுத்து வெங்காயத்தை எண்ணெய் எதுவுமே விட வேணாம், இப்படியே மூடி விடணும். அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த பொரியல் வெளியே நல்ல மொறுமொறுப்பாயும் உள்ள நல்ல ஜூசியாகவும் இருக்கும். சாப்பிட மிகவும் சுவையாகவும் இருக்கும். எண்ணெயிலும் நாங்கள் கணக்க விடாதபடியாக பிள்ளைகளுக்கும் தாராளமாக வடிவாக கொடுக்கலாம். நல்ல நெல் தானே செய்த நாங்கள். இதை சாப்பிட்டு பார்த்து சுவையாக இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. வேறு என்ன வேணுமென்றாலும் எழுதுங்கோ, நாங்கள் செய்கிறோம்.